பாடுவேன் எந்த நேசரே, என்னவென்று சொல்லுவேன் எந்த இயேசுவே. என்ன சொல்லி பாடுவேன் எந்த நேசரே, ஆயிரம் பேரிலும் சிறந்தவர் நீரே, வானிலும் பூவிலும் உயர்ந்தவர் நீரே. வார்த்தைகளால் விவரித்திட என்னால் ஆகுமோ, வார்த்தைகளால் விவரித்திட என்னால் முடியுமோ. என்னவென்று சொல்லுவேன் எந்த இயேசுவே, என்ன சொல்லி பாடுவேன் எந்த நேசரே.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கடந்து வந்த மாதங்களிலெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல காத்து நன்மை செய்து நம்மளை குறைவாய் இல்லை, வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் மேலாக ஆசீர்வதித்து நடத்தினார். அந்த தேவன் இந்த மாதத்தில் உங்களை நடத்துவார். ஆதியாகமம் 26-28 வாசித்து பார்த்தால், நிச்சயமாகவே கர்த்தர் கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று ஈசாக்கோடு அவர்கள் ஆணையிட்டு உடன்படிக்கை செய்து கொண்டார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? உங்கள்கிட்ட அது இருக்குது, குறை இருக்குது, வியாதி இருக்குது, குற்றம் இருக்குது, தப்பு இருக்குது, பாவம் இருக்குது, இதை சொல்லலை. நிச்சயமாகவே அது சொன்னவங்க யார் தெரியுமா? அபிமெலேக்கு, ஒரு ராஜா, அவன் தேசத்தின் மக்களும். ஏன்னா பிழைக்க வந்த அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். நாங்கள் தலைமுறையாக எங்கள் நாட்டில் இருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கிணறு வெட்டுறோம், ஊற்று இல்லை, தண்ணீர் இல்லை, நீ தொட்டதெல்லாம் விளங்குதே அப்படின்னு சொல்லி அவன் மேலே பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து கிணறுகளை தூற்று போட்டு துறவுகளை அடைச்சி பயிரை நாசம் பண்ணி அவனை எந்தெந்த வகையில் அவனை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நம்ம மாதிரி ஆளுங்கன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்போம், கோர்ட்டு போயிருப்போம், எங்களுக்கு சம நீதி வேணும்னு சொல்லி போராடி இருப்போம். அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் செம்மறியாடு போல் அமைதியாக வாய் தரவாமல் இருந்தார். கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். இவர் அப்படியே அமைதி, அவங்க தொந்தரவு பண்ணுறாங்களா, அடுத்த இடத்துக்கு போனார். அவன் தொட்டதெல்லாம் விளங்குச்சு. அதனால அந்த அபிமெலேக்கு பார்த்தான், இனி இந்த ஆள் வாழ்க்கையில் நம்ம தலையிடக்கூடாது. உண்மையிலே கர்த்தர் அவனோடு இருக்கிறார், நம்ம அவனுக்கு கெடுதல் பண்ணுறோம், தீமை செய்கிறோன்னு சொல்லி போய் ஈசாக்கை தேடி போய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நிச்சயமாக கன்ஃபார்மாக சொல்கிறோம், உங்களோடு இருக்கிறார். என்ன சாட்சி இல்லை? நம்ம எதிரி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். உன் வாயல்ல பிரத்தியானே உன்னை புகழட்டுமா ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவனோடு உடன்படிக்கை பண்ணி, இனி நாங்கள் இடையூறு பண்ண மாட்டோம், எங்கள் தேசத்தில் நல்லா இருக்கலாம், யாரும் உங்களை தொடமாட்டாங்க, திட்டமாட்டாங்கன்னு சொல்லி சமாதான உடன்படிக்கை பண்ணினார். எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை! இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு இந்த மாதம் இருந்தார்னு வைங்க, எவ்வளவு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 54:17 பார்த்தால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஈசாக்குக்கு விரோதமாக உருவாக்கின எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணி அந்த சத்துருக்களுக்கு மேலாக முன்பாக தலையை உயர்த்தி அவன் கையிட்டு செய்த வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், ஜபஜீவியங்கள், ஊழிய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த நிகழ்ச்சியில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இன்றைக்கி நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. தடை இருக்கா? என்ன தடைகள்? அந்த தடையெல்லாம் தவிர்க்க போகிறாரு. குடும்பத்தில் குழப்பமா, வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையா, எல்லாரும் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க, ரோதிக்கிறாங்க, பகைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால இந்த தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆகவே தான் நீதிமொழிகள் 23:18 பார்க்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும்
ஆண்டவர் ஒரு வழியை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆசீர்வதிக்க தானியேல்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க போனாங்க. ஜெபம் பண்ற குற்றமே தவிர வேற ஒன்னையும் கண்டுபிடிக்க முடியல. 3 வேளையும் ஜெபம் பண்ணாங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நிச்சயம்ன்றது என்ன தெரியுமா? ஏசாயா 55:3 வாசிங்களே, தாவீதை பற்றி எங்க ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன். தாவீதை மட்டும் நான் ஆசீர்வதிக்கலப்பா, அவனை மட்டும் காட்டிலிருந்து உயர்த்தல, வனாந்தரத்திலிருந்து மேன்மைப்படுத்தல, உங்களை உயர்த்துவேன்றாரு. இந்த நிகழ்ச்சியில இணைந்து ஒண்ணுமே இல்லை, குழந்தை இல்லை, வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை, சமாதானமும் இல்லை, இல்லைன்னு போராடிட்டு இருக்கீங்களே, உங்களை பார்த்து சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இன்றைக்கு உங்களுக்கு அருளுவேன், உன் குடும்பத்துக்கு அருளுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மாதம் நீங்கள் கவலைப்படாதீர்கள், கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு இறங்கும், கிருபை இறங்கும். லூக்கா 11:13 நம்ம பார்க்கும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது ஆண்டவராகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியை கேளுங்க, நிச்சயமான ஆவியை கொடுப்பார், நித்தியமான ஆவியை கொடுப்பார். அவர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்தி இந்த மாதம் உங்களை அற்புதமா நடத்தி மனமகிழ்ச்சியோடு நீங்கள் தேவனை நேசிக்கவும் பின்பற்றவும், இனி எந்த துக்கத்துக்கும் வேதனைக்கும் இடம் கொடுக்காமல் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. தாவீதுக்கு அருளின கிருபைகளை, நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன்னு சொன்னீர். இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த மாதத்துல உம்முடைய ஒத்தாசை நாடி உம்மை கண்முன் வைத்து யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் மனம் இறங்கி நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணியருளும். நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை அபிமெலேக்கு கண்டு ஈசாக்கோடு ஒப்புரவானது போல எங்களை சுற்றிலும் இருக்கிற போராட்டம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை அருளி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கணும், தாங்கணும். இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் கூட இருந்து நடத்துவார். ஆமென்.